இந்த நாள் இனிய நாள். இதுதாங்க முள்ளங்கி செடி. இது வந்து கல்லுக்கு நல்லது. இந்த கீரை கூட வணக்கி சாப்பிட்லாங்க, அவ்வளோ நன்மை இருக்குது. இது வந்து நாட்டு வெண்டஞ்செடிங்க, சிகப்பாக இருக்கும். இது வந்து காராமணி செடி. இது மிளகாய் செடி. சின்ன செடியிலே பாருங்கள் எவ்வளோ காய் பிடிச்சிருக்குது. இது முள்ளங்கிங்க பாருங்க. இது 40 நாள்லேயே வந்துடும் முள்ளங்கி. 40 நாள் ஆயிடுச்சு. இப்போ வந்து இது சாம்பார் வச்சுக்கலாம், சட்னியும் செஞ்சுக்கலாம், வணக்கி பொரியலும் செஞ்சுக்கலாம். இந்த கீரையும் வணக்கலாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் சேர்த்துக்கலாம். கிட்னிக்கு ரொம்ப நல்லதுங்க, சாப்பிடுங்க. காராமணி செடிங்க. இது நம்ம பீன்ஸ் ரகம் தான். காய் பொரியல் செஞ்சால் அவ்வளோ செம்மையாக இருக்குங்க. ஒரு செடி போட்டாவே பந்தல் மாதிரி வந்துடும். நம்ம அதுக்கு பந்தல் போடணுங்க. காய் 1 கிலோ வரைக்கும் காய்க்கும். ஒரு குழம்புக்கே அறுத்துடலாம். வாரம் 2 முறை அறுக்கலாம், அந்தளவுக்கு காய்க்குங்க. தக்காளி 4 பழம் வச்சாலும் அவ்வளோ செம்மையாக இருக்குங்க. குழம்பு புளிப்புத்தன்மை இதில் அதிகமாக இருக்கும். ஒரு நாள் குழம்பு வச்சாவே 2 நாளைக்கு வச்சுக்கலாம், அவ்வளோ சுவையாக இருக்குங்க. இது துண்ணூற்றி பச்சை இலைங்க. ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். இது சளி காய்ச்சலுக்கு அவ்வளோ நல்லது. வாசனை செம்மையாக இருக்குங்க. இது கிராமத்தில் வீடுகளில் நிறைய இருக்கும். இதுதான் கருந்துளசி. இதுவும் அதே மாதிரி தான், சளிக்கும் காய்ச்சலுக்கும் அவ்வளோ நல்லது. இது அரிய வகை மூலிகைங்க. ஒரு சில இடத்துல தான் இது இருக்கும். குழந்தைங்களுக்கு நம்ம பெரியவங்களும் 2 டம்ளர் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சு கஷாயமாக குடித்தோம்னா சளி காய்ச்சல் குணமாகும். உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. இது சேனைக்கிழங்குங்க. இது பொரியலாகவும் செஞ்சுக்கலாம். இதை வந்து நம்ம சில்லி போட்டு சாப்பிட்லாங்க. உடம்புக்கு அவ்வளோ நல்லது, கல்லை கரைக்கும். இதுதான் இப்போ செடி, இன்னும் வளரணுங்க. இதுதாங்க வெள்ளை துளசி. இது நம்ம நாட்டு துளசிங்க. இது நிறைய கிராமத்தில் வயல்வெளிகளில் நிறைய காணப்படும். இதையும் நம்ம கஷாயம் வச்சு குடிக்கலாம்.